உங்கள் ராசிக்கு தான் சனியானவர் மாறுகிறார். எனவே உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். அது ஜென்ம சனி அப்படியாகும் இப்படியாகும் என்று யார் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்கள். உத்திரட்டாதி என்ற சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், ஜென்மசனி கோயில் ஜென்மசனி வருவதனால் கண்டிப்பாக கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போய்வதும், அங்கு இருக்கக்கூடிய விநாயகர் இடத்தில் மகனதாக உட்கார்ந்து மனதார பிரார்த்தனை செய்வதும், 1 கிலோ பசுனை 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கிக் கொள்வதும், ஜென்மசனியில் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், அடிவயிறு முதுகுத்தண்டோடும் கழிவுப்பாதை பாதங்கள் முட்டுவலிகளுக்கு உண்டான தேக ஆரோக்கியத்தை சரியாக ஜம்முன்னு பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜம்முன்னு ரெக்கவர் ஆகிட்டு வரணும்னா போயிட்டு டக்குன்னு அட்மிட் ஆகிடுங்க. சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்குங்க. தொழில் ரீதியாக கண்டிப்பாக புதுமை ஏற்படும். தொழிலே இல்லாதவர்கள், வியாபாரமே இல்லாதவர்கள், படிப்பே இல்லாதவர்கள், உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூல பிராப்தம் ஏற்படும். தொழிலில் அனுகூலம், உத்தியோகத்தில் அனுகூலம், ஏற்றம், பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு நிம்மதி ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஏற்படும். சிக்கல் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புது கடன் பெற்றாலும் சுபகடனாக மாறும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாண அமைப்பு நடக்கிறது எல்லாம் ஏற்படும். மீனத்திற்கு ஜென்மசனியில் இருந்தாலும் கல்யாணம் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கோயில் திருப்பணிகளை அதிகமாக செய்வீர்கள். தெய்வீக சங்கல்பத்துக்கு ஈடுபடுவீர்கள். மகான்கள் தரிசனம் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக மீனம் பார்த்துக் கொள்ளலாம். உடற்பயிற்சியை மறக்காதீர்கள். சூரிய உதயத்திற்கு முன்பாக உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். குளித்து விடுங்கள். ஒரு விளக்கேற்றுவது காலையில் 6 to 7 மணிக்குள் ஒரு டேபிளிலே வைத்து ஒரு விளக்கேற்றி குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனியில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறுவது சத்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மீனத்துக்கு வரக்கூடிய சனி கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு கொடுப்பது ஜெயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கும்பத்திலிருந்து இந்த வரக்கூடிய 29/3/2025 அன்று மாறக்கூடிய பயிற்சியாகக்கூடிய மீனத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானால் என்ன என்பதையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.